இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, பல நாடுகளும் தங்களுடைய நாட்டின் பாதுகாப்பிற்காக அதிக அளவிலான போர் ஆயுதங்களை வாங்குவதிலும் போர் விமானங்களை வாங்குவதிலும் ஈடுபட்டு வருகின்றன என இதற்கு முன்னால் வெளியான பல வீடியோக்களை நாம் பார்த்துருக்கின்றோம். நண்பர்களே, நமது நாட்டிற்கும் மொத்தம் 42 ஸ்குவாட்ரான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விமானங்கள் தேவை என கணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது 32 ஸ்குவாட்ரான் எண்ணிக்கையிலான விமானங்கள் தான் தற்போது நமது இந்திய விமானப்படையில் உள்ளதாக தெரிகிறது. நண்பர்களே, இது சம்பந்தமாக நாம் பலமுறை விவாதித்துள்ளோம். இந்த 32 ஸ்குவாட்ரான் எண்ணிக்கையிலான விமானங்களில் அடுத்த வருடம் மீதியுள்ள MiG-21 விமானங்களும் கழிக்கப்படவிருக்கின்றன. ஏனென்றால் அவற்றுக்கு பல வருடங்கள் ஆகிவிட்டன அவை வாங்கப்பட்டு. அவற்றை நாம் அடுத்த வருடம் கழித்து விட்டால் மீது 29 ஸ்குவாட்ரான் விமானங்கள் தான் இருக்கும் என்று தெரிகிறது. நண்பர்கள், ஆகவே இருக்கக்கூடிய இந்த கேப்பை பூர்த்தி செய்வதற்காக நாம் மிக வேகமாக தேஜஸ் வகை விமானங்களை தயார் செய்யலாம் என்று முடிவெடுத்து அவற்றை தயார் செய்து கொண்டு வரும்போது நம்மிடம் அவற்றுக்கு தேவையான என்ஜின்கள் இல்லாததால் நாம் அமெரிக்காவுடன் ஜெனரல் எலக்ட்ரிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்திடம் நாம் ஒப்பந்தம் செய்து அவற்றிலிருந்து நாம் என்ஜின்களை வாங்கி பயன்படுத்தி வருகிறோம். ஏற்கனவே தேஜஸ் மார்க் 1 என்ற விமானத்தில் நாம் அமெரிக்காவைச் சேர்ந்த ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் என்ற நிறுவனத்தின் GEF 401 என்ற என்ஜினை நாம் பெற்று அவற்றை நாம் பயன்படுத்தி வருகிறோம். இதற்கு அடுத்தபடியாக நமது விமானப்படை ஏற்கனவே 83 தேஜஸ் மார்க் 1A விமானங்கள் வேண்டும் என்றும் அதற்கு அடுத்தபடியாக 97 தேஜஸ் 1A விமானங்கள் வேண்டும் என்றும் ஏற்கனவே 2 தடவை தேஜஸ் விமானத்தை தயாரிக்கக்கூடிய நமது இந்திய நாட்டைச் சேர்ந்த HAL என்று சொல்லக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் HAL என்ற நிறுவனத்திற்கு ஏற்கனவே ஆர்டர் வழங்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, ஏற்கனவே 2 தேஜஸ் மார்க் 1A விமானங்கள் தயாரிக்கப்பட்டு அவை சோதனையும் செய்து முடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவற்றுக்கு தேவையான GE 401 என்ற என்ஜின் நமக்கு இதுவரை கிடைக்கவில்லை. 2021ஆம் ஆண்டு அமெரிக்காவைச் சேர்ந்த GE எலக்ட்ரிக்கல்ஸ் என்ற நிறுவனத்திடம் ஒப்பந்தம் செய்து 91 எண்கள் இந்த GE 401 என்ற என்ஜினை வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் இந்த என்ஜின்கள் நமக்கு இந்தியாவிற்கு வழங்கப்படுவதாக இருந்தது. ஆனால் இதுவரை ஒரு என்ஜின் கூட அந்த GE என்ற நிறுவனம் நமது இந்திய விமானப்படைக்கு அல்லது HAL நிறுவனத்திற்கு வழங்கவில்லை. நண்பர்களே, பல முறை இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தியும் அமெரிக்காவிலிருந்து நமது தேஜஸ் மார்க் 1A விமானத்திற்கு தேவையான இந்த GE 401 என்ற என்ஜின் நமக்கு வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக நமது விமானப்படைக்கு தேவையான 42 ஸ்குவாட்ரான் விமானங்களை பூர்த்தி செய்வதில் தற்போது அதிக தாமதமாகும் என்று தெரிகிறது. நண்பர்களே, ஏற்கனவே தற்போது சோதனை செய்யப்பட்டு வரும் 2 விமானங்களும் தேஜஸ் மார்க் 1 என்ற விமானத்திற்கு வாங்கப்பட்ட கூடுதலான அந்த என்ஜின்களை வைத்து அவற்றை B கிரேட் என்று கூறுவார்கள். A கிரேட் விமானங்கள் அல்ல அந்த என்ஜின்கள். அந்த B கிரேட் என்ஜின்களை வைத்து மீதி உள்ள என்ஜின்களை வைத்து தேஜஸ் மார்க் 1A விமானங்களுக்கு பயன்படுத்தி தற்போது அவற்றில் ஏராளமான தொழில்நுட்பங்களை புகுத்தி சோதனை செய்து வருகிறார்கள். நண்பர்களே, இந்த விமானங்களும் பிப்ரவரி மார்ச் மாதத்தில் வழங்கப்படுவதாக இருந்தது. ஆனால் தற்போது இது செப்டம்பர் மாதம் வரை ஆகலாம் என தெரிகிறது. நண்பர்களே, ஆகவே நமது விமானப்படைக்கு தேவையான இந்த தேஜஸ் வகை விமானங்களை நாம் மிக வேகமாக உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பெங்களூரில் ஒரு வருடத்திற்கு 16 எண்கள் தேஜஸ் மார்க் 1A விமானங்களை தயாரிக்கவும், நாசிக்கில் உள்ள விமான தயாரிப்பு நிலையத்தில் வருடத்திற்கு 8 விமானங்கள் தயாரிப்பது எனவும் மொத்தம் வருடத்திற்கு 24 விமானங்கள் தயாரிப்பது எனவும் அதற்கு தாழ்ந்தார் போன்று அமெரிக்காவில் உள்ள ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் என்ற நிறுவனம் என்ஜின்களை வழங்குவது எனவும் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் இதுவரை நமக்கு ஒரு என்ஜின் கூட வழங்கப்படாமல் உள்ளது. நண்பர்களே, ஆகவே இந்த பிரச்சனையை சரி செய்யும் நோக்கோடு கத்தாரில்
அந்த நாடு பல வருடங்களாக பயன்படுத்தி வந்த மிரேஜ் 2000 என்ற பிரான்ஸ் நாட்டில் தயாரிக்கப்பட்ட அந்த விமானத்தை நமக்கு விற்பனை செய்வதாக கூறியுள்ளது. ஏனென்றால் அந்த நாடு ஏற்கனவே ரஃபேல், F-15 மற்றும் டைஃபூன் போன்ற விமானங்களை அது பயன்படுத்தி வருகிறது. அது இந்த மிரேஜ் 2000 விமானத்தை விட பல மடங்கு தொழில்நுட்பத்தில் மிக சிறந்த விமானம். அவை இந்த விமானத்தை கழித்து விடலாம் என்ற நோக்கோடு இந்திய அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்த மிரேஜ் 2000 விமானமானது நம்மிடம் உள்ள மிரேஜ் 2000 விமானத்தை விட சற்று தரம் குறைந்தது. ஏனென்றால் நம்மிடம் உள்ள மிரேஜ் 2000 விமானத்தை நாம் பல மடங்கு அவற்றின் தரத்தை ஏற்கனவே உயர்த்தி போருக்கு தயார் நிலையில் வைத்துள்ளோம் நண்பர்களே. ஆகவே கத்தார் நாட்டிலிருந்து பெறக்கூடிய இந்த 15 எண்கள் மிரேஜ் 2000 விமானத்தை மறுபடியும் அவற்றை அப்கிரேடு செய்ய வேண்டும் என்றால் செலவு அதிகமாகிவிடும். ஆகவே அந்த விமானத்திற்காக தனியாக ஸ்குவாட்ரன் ஒன்று ஆரம்பித்து அந்த விமானத்தில் உள்ள தொழில்நுட்பங்களில் சிலவற்றை மட்டும் மாடிஃபிகேஷன் செய்து அவற்றை பயன்படுத்தலாம் என்ற ஒரு நோக்கில் இந்திய அரசு உள்ளதாக தெரிகிறது நண்பர்கள். இது தவிர நாம் ஏற்கனவே பல வருடங்களாக MRFA என்று சொல்லக்கூடிய மல்டிரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் விமானத்தை 114 எண்கள் வேண்டுமென நமது விமானப்படை பல வருடங்களாக நம் அரசிடம் கேட்டு வருகிறது. இதற்காக ரெக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் மற்றும் ரெக்வெஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் போன்றவையெல்லாம் பெறப்பட்டு தற்போது அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த F-15EX என்ற விமானமும் கிரீஃபன் என்ற விமானமும் இது பிரேசில் நாட்டைச் சேர்ந்தது ஆகிய விமானங்கள் தற்போது இதில் போட்டியிட்டு அவை ஆர்டர்கள் வழங்குவதற்கு தயாராக உள்ளன. ஆனால் இனியும் அரசு இது சம்பந்தமாக விரைவில் முடிவு எடுக்கும் என்று தெரிகிறது. நமது உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய இந்த தேஜஸ் வகை விமானத்தை உடனடியாக தயாரிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே இந்த வகையில் பார்க்கும்போது இது ஏன் இவ்வாறு அமெரிக்கா நமக்கு இந்த என்ஜின்களை வழங்குவதற்கு தாமதப்படுத்தி கொண்டு வருகிறது என்பதனை நமது நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு தருகிறேன் என்று கூறும் அமெரிக்கா, ஆனால் அவ்வளவு எளிதில் தந்து விடாது. அது மட்டுமல்ல, அவற்றுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ்களையும் தொடர்ந்து தராது. ஆகவே அவற்றை நாம் அண்டி இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கு நாம் அடிபணிய வேண்டும். இல்லை என்றால் முக்கியமான தொழில்நுட்பங்களுக்கு தேவையான தொடர் கண்காணிப்பு வசதிகளை அமெரிக்கா நிறுத்திவிடும். ஆகவே தான் அமெரிக்காவிடம் எந்த விதமான தொழில்நுட்பத்தையும் வாங்குவதற்கு நமது இந்திய அரசு சற்று யோசனை செய்து வருகிறது நண்பர்களே. இந்த அமெரிக்காவைச் சேர்ந்த ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் என்ற நிறுவனத்தின் GE-F401 என்று சொல்லக்கூடிய இந்த என்ஜினை நமக்கு வழங்காததற்கு முக்கியமான இன்னொரு காரணம் ஒன்று நண்பர்களே. அதாவது இந்த MRFA என்று சொல்லக்கூடிய 114 எண்கள் விமானங்களை வாங்குவதற்காக அமெரிக்கா நாட்டில் தயாரிக்கப்பட்டு வரும் F-15EX என்ற மிக மிக லேட்டஸ்டான அனைத்து வகை தொழில்நுட்பங்களையும் கொண்ட அந்த விமானத்தை இந்தியா வாங்க வேண்டும் என்பதற்காக அழுத்தம் கொடுத்து வருகிறது அமெரிக்கா. ஆகவே இந்த GE என்ஜினை நாம் தாமதப்படுத்தினால் நிச்சயம் அதை 114 எண்கள் விமானங்களை வாங்கும். நாம் இனியும் அழுத்தம் கொடுத்து நம் நாட்டில் உள்ள இந்த F-15EX என்ற வகையைச் சேர்ந்த போர் விமானத்தை இந்தியாவிற்கு வழங்கி விடலாம் என்ற ஒரு நோக்கில் இவ்வாறு அமெரிக்கா காலம் தாழ்த்தி வருகிறது என்ற ஒரு எண்ணமும் நமது நாட்டில் நிலவி வருகிறது நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, நமது நாட்டின் பாதுகாப்பிற்கு தேவையான இந்த விமானப்படையின் எண்கள் அதிக அளவில் குறைந்து கொண்டே வருகிறது. இவற்றை மிக விரைவில் நமது அரசு சரி செய்யும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. 2016ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் செய்தோம். என்ன ஒப்பந்தம் என்றால் 4 எண்கள் ஃப்ரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகை கப்பல்களை ரஷ்யாவிடமிருந்து வாங்குவது எனவும் இதன் மதிப்பு $2.1 பில்லியன் அளவிற்கு இருக்கும் என்றும் கூறப்பட்டு அப்போது ரஷ்ய அரசுக்கும் இந்திய அரசுக்கும் ஒப்பந்தம் ஏற்பட்டு 2018ஆம் ஆண்டு அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது நண்பர்களே. அந்த ஃப்ரிகேட் கப்பலானது 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நமக்கு வழங்கப்பட வேண்டும். ஆனால் உக்ரைனில் ஏற்பட்ட போரின் காரணமாக நமக்கு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது நண்பர்கள். ஆனால் இப்போது அந்த கப்பல் தயாரிக்கப்பட்டு விட்டதாகவும் அதற்கு துசில் என்று பெயரிடப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. ஸோ அந்த கப்பலை கொண்டு வருவதற்காக அதில் தேவையான பயிற்சிகளை எடுப்பதற்காகவும் 200 நேவி ஆஃபீஸர்ஸ் நமது இந்தியாவிலிருந்து ரஷ்யாவிற்கு சென்றுள்ளனர் நண்பர்களே. நமது இந்திய நாட்டைச் சேர்ந்த கோவா ஷிப்யார்டில் 2 ஃப்ரிகேட் கப்பல்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இவை ரஷ்யாவின் உதவியோடு கட்டப்பட்டு வருகிறது. இதுவும் மிக விரைவில் நமக்கு கிடைக்கும் என்று தெரிகிறது நண்பர்களே. ஆகவே ரஷ்யாவிடமிருந்து நாம் தொடர்ந்து தொழில்நுட்பங்களை வாங்கி கொண்டு தான் இருக்கின்றோம். என்றால் நமது இன்றைய நியூஸ்
சேனலில் உள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீர்களானால் அமெரிக்காவுடன் நாம் ஒரு போர் ஆயுதத்தை வாங்குவதற்கும் ரஷ்யாவிடம் ஒரு போர் ஆயுதத்தை வாங்குவதற்கும் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது, எவ்வளவு கடினமாக உள்ளது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே நமக்கு தேவையான கப்பல்கள் மிக விரைவில் கட்டப்பட்டு இந்த ஃப்ரிகேட் வகை கப்பல்கள் கிடைக்க முடியுது தெரிகிறது நண்பர்களே. இந்த ஃப்ரிகேட் வகை கப்பல்கள் டெஸ்ட்ராயர் கப்பல்களுக்கு அடுத்த நிலையில் உள்ளவை. இவை வணிக கப்பல்களை தொடர்ந்து பாதுகாப்பு அளிப்பதற்கும் இவற்றில் தாக்குவதற்கும் தன்னை பாதுகாப்பதற்கும் தேவையான ஆயுதங்களும் இந்த ஃப்ரிகேட் வகை கப்பல்கள் இருக்கும் என்று தெரிகிறது நண்பர்களே. இந்த கப்பல்கள் மிக மிக லேட்டஸ்டான தொழில்நுட்பம் கொண்டதாக ரஷ்யா நமக்கு தயாரித்து வழங்குகிறது நண்பர்களே.